நம்ம சிஎஸ்கே வீரர்களான கார்த்திக் சர்மா, ராகுல் சகாரி இவங்க 2 பேரும் இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க. இதை ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, இவங்க 2 பேரும் எப்போ வந்து லேண்ட் ஆனாங்க, இவங்களோட ப்ராக்டிஸை வந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும். மேத்யூ ஹென்றி சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பவுலராக இருக்க போகிறாரு. நம்ம சிஎஸ்கே இவருக்காக ஒரு புதிய ரோலையும் வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்ன ரோல், இப்போதைக்கு இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துட்டு இருக்கு, குறிப்பாக T20 இவரோட பவுலிங் எப்படி இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்களா, லைக்காக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்கிற வீரர்களை பார்த்துடலாம். நம்ம கார்த்திக் சர்மா, ராகுல் சகாரி இவங்க 2 பேரும் ஆல்ரெடி நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங் தான் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. இதை பற்றின அப்டேட்டை இவங்களே வந்து கொடுத்து வந்தாங்க. சீக்கிரமாகவே நாங்கள் வந்து சென்னையில் போய் ஜாயின் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சென்னையில் வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. பட் இதை பற்றின அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. இதுக்கான காரணம் நம்ம ருத்ராஜ், தலத்தோனி இவங்க வந்ததை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களை பற்றின அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு ப்ராக்டிஸை பொறுத்தளவுக்கு 28 இல்லைனா 1ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா நம்ம சிஎஸ்கே. அடுத்து நம்ம மேத்யூ ஹென்ரியை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு T20 வந்து கலக்கிட்டு குறிப்பாக இந்தியன் பிச்சில் அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காரு நியூசிலாந்து டீமுக்காக. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான பவுலர் வந்து தேவைப்படுதாரு. அந்த இடத்துல நேத்தன் எலிஸை நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து கன்ஃபார்ம் தான். ஒருவேளை நேத்தன் எலிஸுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல மேத்யூ ஹென்ரியை நம்ம சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பனிங் பவுலிங், அது மட்டும் இல்லாமல் டெத் பவுலிங் அப்படின்னு எங்கே வேணாலும் இவரை வந்து நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. குறிப்பாக இந்தியன் பிச்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா நம்ம சிஎஸ்கே நேத்தன் எலிஸுக்கு தான் பிளேயிங் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் சொதப்பித்தாலனா அந்த இடத்துல நம்ம மேத்யூ ஹென்ரியை வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை சிஎஸ்கே இவங்க 2 பேரும் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக இவங்க 2 பேருக்கும் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஹென்ரி சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பவுலராக வந்து இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராகுல் சகார், கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரும் சென்னையில் வந்து லேண்ட் ஆனதாக இருக்கட்டும், நம்ம மேத்யூ ஹென்ரிக்கு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.